இன்னைக்கு நம்ம தமிழர்களோட வீர விளையாட்டான மல்லர் கம்பம் பத்தி கத்துக்க தான் போறோம். அண்ட் அதை ட்ரையும் பண்ணி பார்க்க போறோம். உடம்ப ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு பேர் போன மல்யுத்தமும் உடம்ப ஃபிளெக்சிபிளா வச்சுக்கக்கூடிய யோகாவையும் சேர்ந்தது தான் மல்லர் கம்பம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 செட் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு மலர் கம்பத்தை பத்தி கத்துக் கொடுக்க போறோம். வேற யாரும் இல்ல, நம்ம தாசான் பாய் தான். மலர் கம்பம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழரோட ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸோட பேசிக் ரொட்டீன். இப்போ பாக்ஸிங்க்கு எப்படி பஞ்சிங் பேக் யூஸ் பண்ணுறோமோ அதுமாரி மலர் கம்பம் மல்யுத்தம் பண்ணவங்களோட பஞ்சிங் பேக் தான் இது. பட் பஞ்சிங் பண்ண மாட்டாங்க. மல்யுத்தம் மோஸ்ட்லி லாக்ஸு, தூக்கி போடுறது அந்த மாதிரி இருக்கும். தூக்கி எறிதல், பிடிதல் அப்படின்ற மாதிரி வரும். இப்போ பேசிக்காக இந்த மரம் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹியூமன் பாடி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். இது பாடி, அது நெக்கு, அது ஹெட்டு. ஸோ இது கன்வர்ஷனில் தான் வரும். நம்ம அந்த காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாமே கல்வெட்டு எல்லாமே ராஜராஜ சோழ கோயிலில் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரமில் இருக்குது. அந்த ப்ரூஃப்ஸ் வச்சு தான் ஹிஸ்ட்ரி ஃப்ரேம் பண்ணது. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கல் தூணில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, கருங்கல் தூணில். நம்ம பாடிலாம் கருங்கல் தூண் சுத்தமாக தாங்காது, ஜிலோ ஆகிடும். நம்ம இது எப்போ மரத்தூணாக மாறிச்சுன்னா ஆஃப்டர் பிரிட்டிஷ் பீரியட். பிரிட்டிஷ் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே பேன் பண்ணாங்க. கல்லறை அடிமுறை, மலர் கம்பம், சிலம்பம், ஸ்வாட் ஃபைட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் இருந்த எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே பேன் பண்ணி எதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு விட்டாங்க. அந்த டைமில் இதை மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த குரு அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வேறு வழி தெரியல, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்றனால மரத்தில் செஞ்சு தெருவுக்கு போய் பள்ளம் நோண்டி புதைச்சி அதில் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்தை காட்டுற ஒரு இதுவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப காலத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்குமே இது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ பர்ஃபார்ம் பண்ணும்போது வெறும்னே நம்ம ரெஸ்லிங் டெக்னிக்ஸ் மட்டும் வச்சு பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா, மக்கள் பழகிடுவாங்க. ஸோ புதுசாக எதாவது கொடுக்கணும், கொஞ்சம் ஜிம்னாஸ்டிக் எலமெண்ட்ஸு, கொஞ்சம் யோகா எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூஷன் மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அதோட ஸ்போர்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ் இருக்கனால எஜிலிட்டி, என்டியூரன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. யோகா இருக்கனால ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. சேம் டைம் மல்யுத்தம் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு மொத்த அசுர உருவமாக ஆயிடுச்சு. ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ஸே கிடையாது இதில். மால்கம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் பிஹெச்டி மால்கம் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன், அவங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் படிச்சிருக்கேன். நெகட்டிவ்ஸ்னு இது வரைக்கும் எதுவுமே வந்தது கிடையாது, அன்லெஸ் இன்ஜுரி ஆகாத வரைக்கும். ஜிம்னாஸ்டிக் எலமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது மேலேருந்து விழுந்து இன்ஜுரி ஆகிறத தவிர்த்து மற்ற எதுவுமே இன்ஜுரிஸ்னு வராது. பட் ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறிட்டு நீங்கள் ஒரு 3 மாதம் பண்ணிட்டு இறங்குறீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா நீங்கள் தான் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஒழுங்காக ஸ்கில் பண்ணுறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகாமல் வாய்ப்பே கிடையாது. நம்ம கிளாஸில் பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் எல்லாருக்குமே 6 பேக் இருக்கும் மால்கம் பண்ணுறவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்கில்லான புடி தான் ட்ரை பண்ணேன். நம்ம ஆப்போனண்டோட கழுத்தை பிடிச்சி புடி போகிறத கான்செப்ட். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாக இருந்தனால நம்ம தாசான் பாய் நம்மளை அசிஸ்ட் பண்ணாரு. பட் செகண்ட் டைம் என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்தனால நானே பண்ணிட்டேன். கால் மேலே ஏற்றுங்க. நைஸ். மறுபடியும் ரிலீஸ். இங்கே சேர்த்து வச்சுக்கோங்க. 1 2. தமிழ் ஸ்போர்ட்டாக தான் இருந்துச்சு. தமிழ் ஸ்போர்ட்டு தான் ராஜராஜ சோழ காலத்திலலாம் ரொம்ப ஃபேமஸான அந்த ஸ்போர்ட்டு. பட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மத்திய பிரதேஷில் தான் இதை எடுத்து அஃபிஷியல் ஸ்போர்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இது தமிழ்நாடோட ஸ்போர்ட்டாக நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது, ஏன்னா மத்திய பிரதேஷோட ஸ்டேட் ஸ்போர்ட் இது. அண்ட் இந்தியாவில் டாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா டீம். ஸோ இது முழுக்க நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உலகத்துறை ஐயா, அவர் தான் மல்லர் மகாகுரு, விழுப்புரமில் இருக்கார். அவர் தான் திரும்பி ஃபஸ்ட்டு மல்லர் கம்பம் சவுத் இந்தியாவில் எடுத்து பண்ணது அவர் தான். இப்போது அவர் கீழே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இருப்போம். ஏன்னா எங்களுக்கு விழுப்புரத்தில் ஒரு ஃப்ரீயாக தான் எல்லாருமே, காந்தி பார்க்னு ஒன்று இருக்குது விழுப்புரமில், ஃப்ரீயாகவே கிளாஸ் இன்னி வரைக்குமே ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அவர் ஒருத்தர் தான் ஃபாதர் ஆஃப் மல்லர் கம்பம்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் சொல்லுவோம். மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்ஸ் வந்து இதை டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் டாமினேட் பண்ணோம்னா நிறைய அத்லீட்ஸ் வரணும். இது எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க, சின்ன ட்ரௌசர் ஒன்று போட்டுக்கிறாங்க, சட்டை இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் ஸ்போர்ட்ஸ் மாதிரியே தான் பார்க்குறாங்க. பட் இதில் இருக்க ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸும் அதிகம், சயின்டிஃபிக்கல் ப்ரூவன் ஃபேக்ட்ஸும் அதிகம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ண தேவை, வேறு எந்த ஒர்க்குமே பண்ண தேவை. இப்போ கரலை கையில் எடுத்து நம்ம சுற்றுற மாதிரி இது நம்ம எடுத்து சுற்றணும். ஒரு ஏஜ் ஃபேக்டராக தான் பிரிச்சுட்டாங்க. இத்தனை வயசுக்கு மேலே கரலை பண்ணி, இத்தனை வயசுக்கு முன்னாடி மல்லர் கம்பம் பண்ணுன்னு பிரித்து வச்சுட்டாங்க. வாரியர்ஸை ரெடி பண்ணுறது தான் இது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரியோட வாரியர், நம்ம 2 பேரும் ஒரே ஒரு கண்ட்ரியோட வாரியர்னு வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக், கம்மிங் வீக் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க வாருக்கு போகணும், ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நம்ம 2 பேரும் மல்யுத்தம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சின்னதாக விரல் அடி போட்டாலும் நம்ம கண்ட்ரிக்கு லாஸ், அவ்வளோதான். அவனால் ஈட்டி பிடிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அவன் லாஸ் தான், வேஸ்ட்டு தான். பட் மல்லர் கம்பம் ஒரு மனுஷனாக கன்சிடர் பண்ணி இதுக்கு அந்த லாக்ஸ் இப்போ நான் கழுத்தில் ரெஸ்லிங்லாம் போடுவாங்கல்ல, ஆர்கேஓ போடுற மாதிரி, எக்ரி டினிடி போடுற மாதிரி தான், அதே லாக்ஸை நான் இதுக்கு போடுவேன். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் போடுவோம்னா அதோட அதிகமாக இதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸாக அதே ப்ரெஷர் நான் கன்வெர்ட் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். ரெண்டாவது நம்ம சிசர் கேட்ச் தான் பண்ண போகிறோம். இது நம்ம ஆப்போனன்ட் நெக்கை டார்கெட் பண்ணி பொடி போடுற ஒரு ஸ்கில் தான். இதோட பேசிக் ட்ரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்தை போய் நேக்காக ஒரு தட்டு தட்டும். பட் எனக்கு அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல. ஸோ அதனால தார்சன் பாய் நான் உனக்கு அசிஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 2-3 ட்ரைல புடிய கழுத்தில் போடுறேன்னு ஃபுல்லாக வயிற்றுலேயே போட்டுட்டு இருந்தேன். நான் கடைசியாக ஒரு 6வது அட்டம்ப்டில் ஒரு மரண புடியை போட்டேன். அதை பார்த்து நானே அலண்டு போயிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலில் பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தொடக்கறி ஒர்க் அவுட்டே பண்ணாத ஒருத்தர்
ஒருத்தனை கால் வச்சு அழுத்து சொன்னால் எப்படி? அதுக்கப்புறம் நம்ம டார்சன் பாய் நம்ம டிஎஸ்பியாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இன்னொரு ஸ்டாட்டிக் ஸ்கில் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஸ்கில் பேர் அனுமார் போஸான பஜ்ரங். நம்ம எந்த அளவுக்கு போயிட்டோம்னா ஹிந்தி எதிர்க்கணும், ஹிந்தி திணிப்பு ஒழிக்கணுன்ற பேரில் இங்கிலீஷில் பேர் கொண்டு வந்துட்டோம். சீசர் கேட்ச், ஃப்ரெண்ட் சம்மர் கேட்ச் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழில் கன்வர்ஷன் கஷ்டம், உட்காந்து ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் பண்ணுற மாதிரி ஈஸியாக பார்க்க கிடையாது. ஏன்னா இது நம்ம ஹிஸ்டாரிக்கல் ட்ரெடிஷன் இல்லையா, லைட்டாக தப்பானாலும் முடிச்சிருவாங்க. எதுவும் சப்போர்ட்டுக்குலாம் யாரும் வர மாட்டாங்க, முடிக்கிறதுக்கு கன்ஃபார்மாக வருவாங்க. ஹேண்டில் கிரிப்புக்கு ஆக்சுவலி அந்த காலத்தில் வந்து பன்னி கொழுப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. பன்னி கொழுப்பு தான் புல்லட்ஸ், பேரலுக்கு, இதுக்கு கிரிப்புக்கு எல்லாத்துக்குமே பன்னி கொழுப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் ஆர்த்தடாக்ஸாக மாறிட்டோம்ல. அது வந்து இறைச்சி கொழுப்பு எல்லாம் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்காக மாற்றிட்டோம். இதெல்லாம் கான்ட்ரவர்ஷியல் போகிறதுனா போடுங்க. ஆமாம், என்ன இந்த ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா நம்ம காஃபை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஒரு புடி போடணும். அப்படி புடி போட்டுட்டு என்னோட இன்னொரு காலை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறப்ப முட்டிங்க தொப்பு விட்டுக்குன்னு சவுண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. முட்டி டைட் பண்ணி சவுண்ட்லாம் வருது. அது சரி, அந்த அட்டம்ப்ட் அப்ரூட்டாக கட் பண்ணிவிட்டு செகண்ட் அட்டம்ப்ட் போனேன். பட் செகண்ட் அட்டம்ப்ட்டில் புடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு நின்றுட்டேன். ஆனால் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நின்றுருக்கேன்னு. அனுமார் போஸை திறந்தாச்சு. நீங்க இருக்க வரைக்கும் ஹோல்ட் ஆகும். டைட்டானிக் மாதிரி நின்றுங்க, இடுப்பு அனுமார் மாதிரி. அதுக்கப்புறம் ஹனுமான் தாஸ் ஒரு ஸ்கில் பண்ணோம். அதோட என்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் நல்லா பண்ணிட்டேன். என்னடா ஃபஸ்ட் அட்டம் நல்லா போகுதுன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அது நடந்தது. கால் அப்படியே எடுத்துங்க ஃபைட்டில். என்னாச்சு? கால் மாட்டிங்க. கடைசியாக யோகா எலமெண்ட் சேர்ந்த ஒரு ஸ்கில்லை தான் பண்ணோம். என்ன ப்ரோ கீழே பார்த்துக்கிறீங்க, தூங்க. இதை பேச விரும்புறீங்களா? என்ன புரியுது? நானே முடியாது. அப்படி ஆன்சர் போயிட்டுமா? ஹேண்ட்ஸ்டாண்ட் போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. பைட்டு நான் ஹேண்ட்ஸ்டாண்ட் போடுறேன்னு. ஏன்னா ஹேண்ட்ஸ்டாண்ட் போடுறது இது மறந்துட்டேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன்டா. இன்னைக்கு நம்மளோட ஃபைனல் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கற்றுக்கிட்ட அனைத்து ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணி பண்ணணும். வேட்டைக்காரன் ஃபுல்லாக கை லஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும், ஆட முடியக்கூடாது. அதுக்கு பண்ணும்போது ஆப்போனன்ட் அது. ஸோ நெஞ்சு நிமித்தி வச்சு ஷோல்டரை ஏற்றி தலையை பார்த்து தட்டுறோம். மாஸ்டருக்கு பண்ணும்போது ஷோல்டர் மட்டும் கீழே இறக்கிட்டு பண்ணணும். நெஞ்சு நிமித்தி தான் இருக்கணும், ஷோல்டர் மட்டும் கீழே, சின் டவுனு 3 தடவை. ஆப்போனன்ட் பண்ணும்போது தொடையை தட்டி ஏறி வரணும், மல்லுக்கு கூப்பிடணும். ஊரில் எல்லாத்துக்குமே மல்லுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ மல்லுக்கு கூப்பிடணும். மாஸ்டருக்கு பண்ணும்போது தொடையை தட்டக்கூடாது, கை உள்ள. இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு, நசுக்கிக்கோங்க. இது பண்ணி எடுக்க முடியக்கூடாது, அந்த அளவுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் கொடுக்கணும். 3 டேப், தொடையில் ஏறி தட்டு, தலையை உள்ள வெளில விடுங்க, மேலே பார்த்து கிக் பண்ணுங்க. வெரி நைஸ். நீங்கள் போட்டீங்க. கை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுங்க. கை எப்பயுமே இங்கே வச்சுக்கோங்க. சரி, ஓகே. ஏறலாமா? மேலே ஏறலாமா? இப்போது அந்த கை மேலே எக்கி பிடிக்க ட்ரை பண்ணுங்க. நைஸ், வெரி நைஸ். அப்படியே மேலே ஏற ட்ரை பண்ணுங்க. இந்த கால் இங்கே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் இங்கே சப்போர்ட், மரத்தில் சப்போர்ட் வச்சுக்கோங்க. ரைட் லெக் உள்ள மாட்ட ட்ரை பண்ணுங்க. ஒரு கை கீழே நடுவில் வரணும். இன்னும் நல்லா மேலே ஏற்றுங்க. நல்லா ஏற்றலாம். இப்படி டைட் பண்ணுங்கள். டைட், நீட் ஆஃப், நீல் ஆஃப், நீல் ஆஃப். கை எடுக்கலாம் பாருங்க. ட்ரிப்பு 3 இடுப்பு நல்லா திருப்பி பாருங்க. 3 2 1 திரும்பி கேட்ச். இப்போ அனுமதாசன் அதே காலை அப்படி மேலே தூக்கி மாட்டுங்க. ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ்டாக அந்த காலை தூக்கிடுங்க. இல்லை காலை கீழே இருங்களேன். காலை இப்படி எடுத்துருங்க, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ மேலே ஏறிக்கோங்க. இப்போ ரைட்டில் கொள்ள மாட்டேன். பொறுமையாக பதட்டமே ஒன்று. கீழே இருக்கணும், ஹீல் சப்போர்ட் இருக்கணும், ஹீல் சப்போர்ட் இருக்கணும். இந்த கால் முன்னாடி பின்னாடி டோ. பர்ஃபெக்ட். எடுப்பு ஸ்ட்ரைட்டாக பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே இறங்குங்க. கால் அதே மாதிரி எடுத்துருங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க. இப்போ இங்கே உட்காந்து ஒரு ஆர்டிஓ போடுங்க. பாப்பா இங்கே உட்காந்து, ஆமாம், கழுத்து ஏறி உட்காந்து ஒரு ஆர்டிஓ. கொஞ்சம் லைட்டாக இறக்குங்க. கால் அங்கே வரணும் கழுத்துக்கு, அதனால் கை இங்கே வச்சுக்கோங்க. கை விடுங்க. ரைட் ஹேண்ட் உள்ள, லெஃப்ட் ஹேண்ட் வெளியே கவுத்துக்கோங்க. கை ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கால் தூக்கி மேலே போடுங்க. கேட்சு. வெரி நைஸ். மேலே ஏற்றி போடுங்க கால். ஓகே. இப்போ கூர்மாசன் பண்ணுங்க. பேக் பெண்டு. இல்லை கால் நல்லா லாக் ஆகல பாருங்க. சப்பளம் கால் போடுற மாதிரி வரணும். கரெக்ட், சூப்பர். ஈஸியாக பிடிக்கலாம் பாருங்க. நான் பக்கத்தில் தான் நிற்கிற மாதிரி விடாங்க. ஓகே, இந்த முந்து பாருங்க. வெரி நைஸ். இப்போ பண்ணிட்டீங்க, நல்லாவே பண்ணுங்க. இன்னும் மேலே வரணும், பட் பரவாயில்ல. டிஸ்மவுண்ட் அடிக்கலாமா? டிஸ்மவுண்ட் அடிச்சுட்டு கேமரா பார்த்து சரிங்களா? கை சரிங்களா? கால் கொஞ்சம் நீட்டுங்க. கால் நல்லா லாக் ஆகிருக்கு, ரிலீஸ் ஆகும். அப்புறம் கால் நீட்டி லாக் பண்ணுங்க. ஓகே. கை வச்சுங்க நெஞ்சில். ரெடி 1 2. ரெண்டாவது கொண்டுக்கு வந்துட்டார். கரெக்ட். கடைசியாக கம்பத்துக்கும் டார்சான் பாய்க்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு இன்னைக்கு செஷனை முடிச்சாச்சு.
அண்ட் இந்த வீடியோ பார்க்க நிறைய பேர் தெரியும் எனக்கு நிறைய புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிக்கும்னு. ஸோ அதில் ஒரு பெரிய ஆசையாக இருந்தது மல்லர் கம்பம். ஃபைனலி அதை நான் ட்ரை பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதில் ரொம்பவே நல்லா இருந்தது. என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியாது, பட் என் உடம்புல இருக்க ஒவ்வொரு சின்ன மசிலும் இப்போ அவ்வளோ சோரா இருக்கு. அண்ட் என்னோட டூ டூ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கடினமாக இருங்க.